திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் தனியார் பள்ளியில் கொசு மருந்து அடித்ததால் மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பட்டாபிராம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் காலை பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து விட்டு கொசு மருந்து அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பள்ளி வகுப்பறைகள் எல்லாம் காலை 9 மணி அளவில் கொசு மருந்து அடித்து அந்த புகை மூட்டமாக சூழக்கூடிய அந்த பள்ளி வளாகத்திலேயே பள்ளி மாணவர்கள் வெளியிலே நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் முகத்தை மூடியவாறே அந்த புகையிலிருந்து அந்த கொசு மருந்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக செய்வது அறியாமல் இருந்து அந்த பிஞ்சு குழந்தைகள் செய்வது அறியாமல் அங்கே நின்று கொண்டிருந்த திகைத்துக் கொண்டிருந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த தனியார் பள்ளியில 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில கொசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால கொசு மருந்து அடிப்பதற்காக பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே ஆவடி மாநகராட்சியில இருந்து கொசு மருந்து அடிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் பள்ளியில் மாணவர்கள் வருகைக்கு பிறகு காலை 8:40-45 மணியிலிருந்தே பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பள்ளி மாணவர்களை வரவழைத்து விட்டு கொசு மருந்து அடித்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சில பெற்றோர்கள் இந்த புகையிலிருந்து தங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும். உடல்நிலையில் பல்வேறு அவர்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்களை உடனடியாக பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து சென்ற காட்சிகள் எல்லாம் இங்கே அரங்கேறி வருகின்றன. பல்வேறு பள்ளிகளில் குறிப்பாக திருவொற்றியூர் போன்ற பல்வேறு பகுதிகள் எல்லாம் விஷவாயு தாக்கி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறிய நிலையில இந்த தனியார் பள்ளியில திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளியில அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு இங்க வெளியிலேயே மரத்தடியிலேயே அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆவடி மாநகராட்சி ஆணையரிடமும் இந்த கொசு மருந்து அடித்த மலேரியா அதிகாரியிடமும் கேட்டபோது, நாங்கள் பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் அடித்தோம் என்றும், அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து ஊழியர்களையும் அனைத்து பள்ளிகளையும் பார்ப்பது எங்களுடைய பணி அல்ல என்பன போன்ற ஒரு அலட்சியமான ஒரு பதிலையே ஆவடி மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய பதிலும் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காது என்று உறுதியளித்திருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் ஆவடி மாநகராட்சி இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்குமா என்பதுதான் தற்போதைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.